ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். ஐயா இன்னைக்கு முக்கியமான ஒரு பதிவு. எல்லாத்துக்கும் ஆசை என்னன்னா, எப்போ பெரிய லாபம், பணம் எப்போ கிடைக்கும், கோடியில எப்போ புரள முடியும், அதே மாதிரி சொத்து எவ்வளோ சேர்க்க முடியும்னு நினைப்பாங்க. நிறைய அந்தஸ்தான விஷயங்கள் பிரம்மாண்டமான வாழ்க்கையில நினைச்சுக்கிட்டே இருக்கிற விஷயம் தான். அதை விட ரொம்ப முக்கியம் மரணம். எங்க சுத்தினாலும் கடைசியில் இங்க வந்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ மரணம் ஒருத்தருக்கு எப்பேற்பட்ட மரணம் நேரடி, அதாவது இந்த நிம்மதியான மரணம் வரணும், இல்லைன்னா ஆப்ரேஷன் பண்ணி ஹாஸ்பிட்டல் இருந்து மரணம்லாம் வந்து சொல்லுவாங்க. அப்படிலாம் சாகக்கூடாப்பா, தூக்கிட்டு இருக்கும் போதே போயிடணும் அப்படின்லாம் சில பேர் சொல்லுவாங்க. ஸோ அந்த மரணம், நிம்மதியான மரணம் யாருக்கு, அது எப்போது, அதே மாதிரி இந்த மரணத்தை குடிக்கிற இடம் பார்த்தீங்கன்னா 8ஆம் பாவம் சொல்லுவாங்க. ஸோ அந்த பாவத்தை பற்றி சொல்லுங்க. அருமையான ஒரு கேள்வியை கேட்டீங்க. இப்ப நான் உங்கள்கிட்ட ஒரு கேட்கணும், சின்ன கேள்வி, நீங்க அதுக்கு பதில் சொல்லணும். எல்லாரும் பிறக்கிறோம், நல்ல ஒரு குலத்துல பிறக்கிறதுக்கு ஒரு யோகம் வேணும். நல்ல தாய் தந்தையருக்கு பிறப்பதற்கு ஒரு யோகம் வேணும். நல்ல குடும்பத்தில் பிறப்பதற்கு யோகம் வேணும். பிறந்த உடனே நமக்கெல்லாம் என்ன வேணும்? நல்லா படிக்கணும். படிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம்? வேலை செய்யணும். நல்ல வேலை கிடைக்கணும். வேலை செஞ்சு என்ன பண்ண போறோம்? அடுத்து என்ன? சம்பாதிக்கணும். சம்பாதிச்சதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணணும். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் குழந்தைக்கு அப்புறம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் மறுபடி வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய எல்லாருமே இன்னைக்கு இருக்க பூமியில இருக்கக்கூடிய, குறிப்பா தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய அத்தனை தமிழ் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, எனக்கு மரணமே கிடையாதுன்னு நினைக்கிறாங்க. இதான் உண்மை. பணம் இருக்கிறதுனாலயா? மரணமே எனக்கு கிடையாது, நான் இங்கதான் இருக்க போறேன், பர்மனண்டா இங்கதான் இருக்க போறேன், அப்படிதான் நினைக்கிறாங்க. அதனால தான் கோவில்ல போற மூதாட்டியை பிடிச்சி தள்ளிட்டு சாமியை போய் பார்க்க போறான். குழந்தைகளை தள்ளிட்டு சாமியை போய் கண்டுபிடிக்க போறான். அப்படி போனா சாமி வந்து என்ன பண்ணுவாங்க? ஒலிம்பிக் மெடல் கொடுத்துருவாங்க. 100 பேரை தள்ளிட்டு வந்தியா, பெரிய ஆள் பாடி வா, உனக்கு என்ன வேணுமோ தரேன், அப்படி சொன்னா அது சாமியே கிடையாது. சக மனிதனை பற்றி கவலைப்படாத ஒரு சமுதாயம். ரோட்ல போகும்போது முந்திட்டு போ இன்னொருத்தர், அது என்னமோ ரஜினிகாந்த் அண்ணாமலையில போற மாதிரி நினைப்பு. அந்த இடுக்கு முடுக்கு முந்திட்டு அடுத்தவங்களுக்கு சிரமம் கொடுத்துருவேன், இது சிரமமா இருக்கணும் தெரிஞ்சுதானே போறான். ஜென்சி பசங்க 3 பேர் ஒரு பைக்ல உட்காந்துருக்காங்க, நார்மலா போயிட்டு இருக்காங்க, ஒரு லேடிஸ் குழந்தைங்களோட. அவங்களை கட் பண்ணி இப்படி போய் பயமுறுத்தி தானே போறாங்க. பல பேர் கீழே விழுந்திருக்காங்களா இல்லையா? குழந்தைங்களுக்கு அடிபட்டு இருக்கா இல்லையா? அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? அப்போ மரணத்தை பற்றி கடவுள் அப்படி இவன் இருந்தும் கூட கொரோனா மூலியமா கொத்தா அடிச்சார். மரணத்தை பத்தி பேசும்போது கொரோனாவை பத்தி பேசாம இருக்கவே முடியாது. எத்தனை பேர் தன் சொந்த பந்தங்கள்லாம் இழந்தவர்கள். புத்தி வந்துதா? அதிகமா வந்திருக்கு. நிறைய சம்பாதிக்கணும், அதிகமா இன்னும் சம்பாதிக்கணும், அதிக ஆசை. ஆஸ்பத்திரியில ஒரு பெட்டுக்கு எவ்வளவு காசு? 1.5 லட்சம். ஏன் ஆஸ்பத்திரி ஓனரே ஒருத்தர் இறந்து போனார், ஒரு டாக்டர். ஜோதிட ரீதியாக ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான், அவர் 12ஆம் பாவத்தில் இருந்தால் மரணம் நிம்மதியாக நிகழும். தூக்கத்தில் உயிர் பிரியக்கூடிய யோகம் வரும். அல்லது இது நவாம்சத்தில் இருக்கணும், ராசியில் அல்ல. அல்லது இந்த சூரியன் இருக்கக்கூடிய வீட்டுக்கு அதிபதி உச்சமோ ஆட்சியோ ஆகிவிட்டால் மரணம் ஸ்மூத்தா இருக்கும். சந்திரன் சுபகிரக பார்வை தொடர்பு கொண்டிருந்தால் மரணம் நிம்மதியாக நிகழும். நம்ம ஆளுகள்லாம் என்னன்னா, எனக்கு புரியல, உங்களுக்கு புரியுதான்னு தெரியல, ஓடி 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 35 வருஷம் சம்பாதிச்சு ஏதோ ஒரு கோடி, ஒரு 50 லட்சம் இப்படி சம்பாதிக்கிறவங்க தான் அதிகம். சம்பாதிச்சு நேர ஆஸ்பத்திரி போறார் 35 வருஷம் கழிச்சு. 35 நாள்ல அந்த ஆஸ்பத்திரிக்காரன் அந்த 50 லட்சத்தை பிடிக்கிறான். என்னையா வாழ்க்கை இது? நான் சொல்றது நடக்குதா இல்லையா? அப்ப அறிவுடன் இருக்கக்கூடிய சமுதாயமா இது? மரணத்தை பற்றி பேசுவதற்கு ஞானம் வேண்டும். அறிவு என்பது தகவலை தெரிந்து கொள்வது, ஞானம் என்பது அதற்கு அப்பாற்பட்டது. அப்போ ஜோதிடம் பொய், சாமி பொய்,
எல்லாம் பெரிய மகான்கள்லாம் தப்பு, இவங்க மட்டும் கரெக்ட், இந்த வாழ்ற வாழ்க்கை கரெக்ட். 5 நாள் மாடு மாதிரி வேலை செஞ்சுட்டு 6வது நாள் டாமினஸ் பிஸா எங்க, அந்த இது இங்க போலாமான்னு குடும்பத்தோட போய் 5000 10,000 செலவு பண்ணிட்டு கூட்டத்தோட கூட்டமா மாடு எல்லாம் அந்த ஆடெல்லாம் போகுதுல மந்தையில, அந்த மாதிரி போயிட்டு உன்னை சுத்தி இருக்கக்கூடிய விளம்பரங்கள், நீ எங்க காசு சம்பாதிச்சாலும் அந்த காசை எப்படி வாங்கலாம்னு நினைக்கக்கூடிய நிறுவனங்கள், இதற்கு மத்தியில ஒரு வாழ்க்கை வாழ்ற அவங்களுடைய விக்டிமா அவன் தான். அவனை இதுக்கு மரணம் இருந்தா என்ன இல்லைன்னு என்ன, மரணம் நிம்மதியாக நிகழ வேண்டும், நான் நீ வாழ்வதை நிம்மதியாக செய்ய வேண்டும். நான் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். நீ வாழ்வதை நிம்மதியாக இன்றைக்கு செய்தியோ உன் மரணம் கண்டிப்பாக நிம்மதியாக இருக்கும். வாழ்வை பற்றிய புரிதலே இல்லாமல் வாழ்க்கை நடந்துட்டு இருக்கு. அவர் என்ன வாட்ச் போட்டிருக்காரு, நெய்பர் ரோலெக்ஸ் போட்டிருக்காரு, நம்ம பாரு டைட்டன் போட்டிருக்கோம். சே, என்ன வாழ்க்கிறாரு. இப்படிதான் சிந்திக்கிற கூட்டம் இருக்கு. 2 வாட்சும் டயத்தை தான் காட்டுது. ரோலெக்ஸ் வாட்சில் என்ன தாத்தா இறந்து போன தாத்தாவுடைய பேச்சா வருது, 2ம் டயத்தை தான் காட்டுது. உடனே அதுக்கு சொல்லுவான் சுவிட்சர்லாந்து மேட், ஹேண்ட் மேட், வாய் மேடு, அந்த மேடு இந்த மேடு, என்ன மேடா இருந்தாலும் எண்டு என்ன டயத்தை தான் காட்டுது. தாஜ் ஹோட்டல்ல போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாலும் கைவண்டி பவன்ல 2 இட்லி சாப்பிட்டாலும் 2ம் பசியை தான் போகுது. கடவுள் உங்களையெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு தான் ஆரம்பத்திலேயே அவன் லிமிட்டடா வச்சுட்டான் உங்களுக்கு. கொஞ்சம் கொடுத்தாலே குதிச்சிருவான். அப்ப மரணம் சந்திரனுடைய ஆதிக்கம் பெற்று, சந்திரன் ஆதிக்கம் பெற்ற ஜாதகங்கள்ல, சந்திரன் ஆட்சி உச்சம் பெற்ற ஜாதகங்கள்ல சுபகிரக பார்வை, சுபகிரக தொடர்புகளை பெற்றிருக்கிற நிலையில மரணம் யதார்த்தமா சம்பவிக்குது, நிம்மதியா சம்பவிக்குது. 12ஆம் அதிபதி உச்சம் ஆட்சி பெற்றிருக்கின்ற நிலையில சுய ஜாதகத்துல மரணம் அமைதியாக நிகழ்கிறது. சந்திரன் திரிகோண ஸ்தானங்கள் 1, 5, 9ஆம் இடங்களில் சுபகிரக தொடர்பு பெற்றிருக்கும் நிலையில மரணம் மிக அருமையாக அமைதியாக நடக்கிறது. மரணம் அமைதியாக இருக்கா, ஒருத்தருக்கு மோட்சம் கிடைக்குமா அப்படிங்கிறத கூட நம்ம முன்னோர்கள் தெளிவா கண்டுபிடிக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எப்படி? சந்திரன் மூல திரிகோண ஸ்தானங்கள் 1, 5, 9ஆம் வீடுகளில் அமர்ந்து வலுப்பெற்று வளர்பிறை சந்திரனாக இருக்கும் பட்சத்தில் சுபகிரக தொடர்புகளோடு இருக்கும்போது அமைதியான மரணம் நிகழும். ஆனால் இதற்கும் மேல ஒரு ரகசியத்தை சொல்றேன் இன்னைக்கு நேயர்களுக்காக பிரத்யேகமாக. மரணம் நம் கண் முன்னே நம்முடைய சொந்தக்காரர்கள் யாராவது நெருங்கியவர்கள் மரணம் அடையும் பொழுது நாம் அங்க இருக்கோம்னா அந்த ஆத்மா மோட்சம் அடையுமா இல்லையா, நல்ல மரணமா, அது நிம்மதியான மரணமா அமைகிறதா இல்லையாங்கிறது ஒரு பிரச்சனை. இந்த முதுகு தண்டு வடத்துல T12 வெர்டிபிரேன்னு சொல்லுவாங்க. அதுல ஒரு மத்து கடையறாப்புல ஒரு சத்தம் கேட்கும் மரணிக்கிற ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி. அந்த மத்து தயிர் எப்படி கடைவோம் அந்த மாதிரி ஒரு கடையிற சத்தம் நல்ல சவுண்டா கேட்கும். நீங்க அவங்க கிட்ட முகத்துக்கிட்ட போய் காது வச்சு கேட்டீங்கன்னா கேட்கும். அவங்க காதோட உங்க காதை இணைச்சிங்கன்னா அந்த காது வழியா அந்த சத்தம் கேட்கும். அப்படின்னா அந்த ஆத்மா மோட்சத்தை நோக்கி தயார் செய்து கொண்டிருக்கிறது அர்த்தம். அந்த மத்து கடையிறாப்புல வந்தாச்சுனாலே நம்ம குண்டலில முதுகுல இருக்கக்கூடிய ஸ்பைனல் கார்டுல எத்தனை குண்டலிகள் இருக்குன்னு தெரியும் எல்லாருக்கும். அது ஒவ்வொரு குண்டலியா எழுப்பிக்கிட்டு உயிர் அப்படிங்கிற கபாலத்துல இருக்கக்கூடிய ஞானத்தை உயிர்ல இருந்து அந்த உடம்புல இருந்து பிளந்துகிட்டு வெளியில வரப்போகுதுன்னு அர்த்தம், பிரவாகமா. ஆக மரணம் ஜோதிட ரீதியாக மிக துல்லியமாக ஒருவருடைய ஜாதகத்தை பார்த்து மரணம் உங்களுக்கு அமைதியாக இருக்குமா இல்லையான்னு சொல்ல முடியும். மரணம் வரட்டும் அமைதியா, வாழும்போது நீங்கள் அமைதியாக இருப்பதற்கும் ஜாதகமே தான் காரணம். சிறப்புங்க, அருமையா சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன். வணக்கம்.